ஏங்க இந்த தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4800 உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் வச்சிருக்காங்க. இந்த டெக்ஸ்டைலுக்காக மட்டுமே அதில் 5 லட்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு தொழிலாக அவங்க நாட்டில் இருக்கும்னு நினச்சி பார்த்துங்க. 2016 கணக்குப்படி கிட்டத்தட்ட $7 பில்லியன் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வருமானன்றது வந்திருக்கு. நிறைய பேர் இந்த குடிசை தொழிலாளர் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. இதை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டுலேயே 5th பிளேஸில் இந்த அக்ரிலீ ஃபைபர் தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் 9th பிளேஸில் பாலிஸ்டர் ஃபைபரை தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா 7வது பட்டு பெரிய உற்பத்தி தொழிலும் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க நாட்டில் வந்து இந்த உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை முழுமையாக துணியாக ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் இவங்க நாட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ்ன்றது இருக்குது. இது எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி சிரிகிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இப்போ அங்கே நாட்டில் வந்து ராஜாவாக இருக்கக்கூடியவர் வஜிரலோங்கோர் அப்படின்றவர், அவருடைய அம்மா தான் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த விஷயத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி இவங்க நாட்டில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பர்த்டேவை இன்னைக்கு நேஷனல் தாய் டெக்ஸ்டைல்